மடித்தாடும் வடிமைக்கண் என்று எடுத்த மன்னூர்கட்கு அருளுமாற்றால் அடுத்தாற்று நன்னெறிக்கண்கள் வழுவி நரகு அணையாவண்ணம் தடுப்பானை பேரூரில் கண்டலை சிறப்பித்து தனிக்கூத்து என்றும் நடிப்பானை நாம் மனமே பெற்றவாறு என் கழிப்பால் நயந்து பாடி என்றதாக சென்ற அமர்விலே நாம் பார்த்திருந்தோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லை தரிசனம் செய்து இங்கே திடீர்னு ஆரம்பிச்சுட்டாரு தானே பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் எப்படி உங்களை உட்கார்ந்து வாங்க 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 வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னா இது அம்மா அம்மா தாயார் தினம் மதர்ஸ்டே செவிலியர் இருக்கு. எங்க அம்மாவும் செவிலியர் தான், அதே சமயம் எங்க அம்மா அதாவது நேற்று ஒன்று போட்டிருந்தாங்க, அம்மா நம்ம கையில் ஏந்திரத்துக்கு முன்னாடி நம்ம கையில் ஏந்திரவங்க செவிலியர்கள் அப்படின்னு. வாழ்த்துக்கள், சந்தோஷமாக இருங்கள். அடுத்த வருஷம் டாக்டர் ஆகிடுங்க. மீளாது அருள் பெற்று புறம் போந்து திருவீதி மேவி தாழ்ந்தே ஆளானவன் தொண்டர் அந்தணர்கள் தாம் போற்ற அமர்ந்து வை மாளாத பேரன்பால் பொற்பதியை வணங்கி போய் மரளி வீழ தாளாண்மை கொண்டவர்தம் கருப்பரியலூர் வணங்கி சென்று சார்ந்தார் என்று சொல்லுகிறார். அதாவது இப்போ கருப்பரியலூர் என்கின்ற கஷேத்திரத்தை அடைகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமி. அது ஏன் கருப்பரியலூருக்கு எப்படி போனார் திடீர்னு நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, ரூட்டே தெரிய மாட்டேங்குது நமக்கு. சிதம்பரத்துலேருந்து இன்றைக்கு சீர்காழி வந்து தான் வைத்தீஸ்வரன் கோயில் வந்து வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து கருப்பரியலூர் என்கின்ற கஷேத்திரத்தை அடையணும்னா தலைஞாயிறு என்கின்ற கஷேத்திரத்தை அடைந்து அங்கிருந்து கருப்பரியலூர் என்கிற இடத்துக்கு போக வேண்டும். இவர் எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா, கருப்பரியலூருக்கு சீர்காழியிலேருந்து சிதம்பரத்துலேருந்து கொள்ளிடக்கரை வழியாக நேராக வந்து சீர்காழியில் அப்போ பைபாஸ் போட்டிருக்காங்க பாருங்க, அந்த ஊர் வழியாக வந்து உள்ள ஒரு ரோடு போகும். இந்த மீன் சுருட்டிலாம் இங்கே கிடையாது, அது இதுக்கு சிதம்பரத்துலேருந்து மேற்காது குமராட்சி போகிற வழி. அது சீர்காழி வந்தாச்சு, சீர்காழி தாண்டி சீர்காழியிலேருந்து தெற்க போகிற ஒரு பகுதியாக போய் இவர் இங்கே கருப்பரியலூர் என்ற கஷேத்திரத்தை அடைகிறார். பொறுப்பனைய கருப்பரியல் கொகுடி கோயில் என்று சொல்கிறார் அப்பர் சுவாமி இந்த சரித்திரத்தை. இதற்கு மேலைக்காழின்னு பேர். எப்படி அந்த பேரூருக்கு மேலை சிதம்பரம்னு பேரோ அதே மாதிரி இந்த கொகுடி கோயில் இருக்கக்கூடிய கருப்பரியலூருக்கு மேலைக்காழி என்று பேர். ஏன் அப்படின்னா இப்போ அதுக்கு பேர் கருப்பரியலூர் தான். தலைநாயிரத்துக்கு கொகுடி கோயில் சொல்கிறேன். கொகுடி அப்படின்னா முல்லைப்பூன்னு அர்த்தம். முல்லைப்பூ போல அமைக்கப்பட்ட கோயில் விமானம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. இது கட்டுமலையாக அமைந்த கோயிலுக்கு பேர் தான் கொகுடி கோயில்னு பேர். கட்டுமலை சீர்காழியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும், அதனால தான் மேலைக்காழின்னு பேர். சீர்காழியில் சாமி கருவறை இருக்கு இல்லையா, கருவறைக்கு பின்புறம் கட்டுமலை இருக்கா, கட்டுமலைக்கு மேலே தோணியப்பர் இருக்காரா, தோணியப்பருக்கு மேலே யார் இருக்கா, சட்நாதர். அதே அமைப்பு இங்கே இருக்கு. இந்த கருப்பரியலூர்லையும் அதே மாதிரி கீழே எப்படி சீர்காழியில் இருக்குதோ அதே அமைப்பு இங்கே இருக்கும். கீழ்த்தளத்தில் சுவாமி கருப்பரியலூர் சுவாமி, அதுக்கு மேலே ஒரு தோணியப்பரம் தோணிய அம்மை பெரியநாயகி இருப்பாங்க, அதுக்கு மேலே சட்நாதர் இருப்பாங்க. இது நம்முடைய தர்மியாதன கோயில் தான். கருப்பறையில் நம்ம சன்னிதானம் வந்து கொடுக்கும். தலைநாயிரிலேருந்து உள்ளே போனீங்க, தலைநாயிரில் உப்பனாறு கிராஸ் ஆகும், திருப்பங்கூரெலாம் தாண்டி போகணும். திருப்பங்கூர் தாண்டி போனீங்கன்னா தலைநாயிறு பட்டவத்தின்னு போகிறது. அந்த பட்டவத்திலேருந்து ஒரு உப்பனாறு கிராஸ் ஆகும். அது ரைட் சைடில் கரை வழியாக நீங்கள் போனீங்கன்னா கருப்பரியலூர் அடையலாம். லெஃப்ட் சைடு கரை வழியாக போனீங்கன்னா திருக்குரங்கா அப்படின்னு குரங்கு வழிபாடு பண்ண தலைமுறை. மேபி அது எனக்கு அவ்வளோ டீட்டெயிலாக தெரியல. ஆனால் கொள்ளிடக்கரை தான். அதானா அதான் கொள்ளிடக்கரை தானா கண்டிப்பாக. வைத்தீஸ்வரன் கோயிலில் அப்படி இருக்கும், சீர்காழியில் தான் இருக்கும். சீர்காழியில் இதே மாதிரி, அதனால அதுக்கு மேலே காழின்னே இருக்கு பேர். காழிக்கு மேற்கருக்கு காழி மாதிரியே இருக்கும், சீர்காழி மாதிரியே இருக்கும் பார்க்க. உங்கள் புத்தகம் அங்கே இங்கே எடுத்து வச்சாங்க. இங்கே காணாத போன பிள்ளையை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்ச பேர் பிடிச்ச பேர்
அது மாதிரி அந்த கருப்பறையிலுக்கு போகிறார் சுவாமி. வெளியே போகிறார். மீளாத அருள் பற்று அந்த இறைவனை நடராஜ பெருமான் இடத்தை அருள் பற்று புறம் போந்து திருவீதி மேவி தாழ்ந்தே. திருவீதிக்கு வந்து திருவீதியை வணங்குகிறார். சிதம்பரத்துடைய திருவீதிக்கு என்ன பெருமை? வேற நாவுக்கரசர் அங்க பிரதர்ஷனம் பண்ணார். ஏன் பண்ணார்? அதான் நான் தான் சொல்லியிருக்கேன். அதான் கேட்குறேன். நான் சொல்லியிருக்கேன். நான் கேள்வி கேட்குறேன். பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி என்று புரண்டு வளம் கொண்டார்னு. பிறவியை போக்கக்கூடிய திருவீதி. சிதம்பரத்துக்கு நீங்கள் சாமியை பார்க்க போன அவசியம் இல்லை. சிதம்பரத்தில் உள்ள வீதிக்கே என்ன பெருமை? பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதினார். அந்த வீதியை திருநாவுக்கரசு பெருமானார் அங்க பிரதட்சணமாக வந்தார். அந்த வீதி அப்பேற்பட்ட பெருமையுடைய வீதி. அந்த வீதியை வணங்கி ஆளானவன் தொண்டரந்தடர்கள் தாம் போற்ற அமர்ந்து வைகி. அந்த ஊரில் கொஞ்ச நாள் தங்கியிருக்காரு சிதம்பரத்தில். அந்தவர்கள் போற்ற அப்போ அடிக்கடி போய் தரிசனம் பண்ணியிருப்பார். பதிகம் ஒன்று நமக்கு கிடைக்கல நிறையா. மாளாத பேரன்பால் பொற்பதியை வணங்கி போய் மரளி வீழ. மாளாத பேரன்பால் பொற்பதியாகி அந்த சிதம்பரத்தை வணங்கி போய் அந்த ஊர்லேருந்து புறப்பட்டு மரளி வீழின. மரளினா யமன். வெரி குட். மரளினா யமன். யமன் வீழும்படியாக தாளாண்மை கொண்டவர். தாளாண்மைனா கருணைன்னு அர்த்தம். தாளாளர் அப்படிங்கிறோம் இல்லையா? பள்ளி தாளாளர் இவர் தான் அப்படிங்கிறோம்ல. அப்போ பள்ளிக்கு அவர் தான் என்ன பண்ணுறாரு? காசு பணம் கொடுக்குறவர்னு அர்த்தம் நடத்துறதுக்கு. தாளாளருக்கு என்ன இங்கிலீஷில்? கரஸ்பாண்டன்ட். இன்னொரு வேர்டு பார்த்தேன், நம்ம காலேஜில் எழுதியிருந்துச்சு. தர்மராஜன கல்லூரியில் சன்னியானத்துக்கு மேலே ஒரு போஸ்ட் போட்டிருந்தது. அது என்னமோ ஒரு பேர், நல்ல பேர். அதை உடனே கூகுள் பண்ணி பார்த்தேன். அதுதான் ஃபண்டு, கல்லூரிக்கு இன்ஸ்டியூட்டை நடத்துறதுக்கு ஃபண்டு கொடுக்குறவங்க அப்படிங்கிற ஒரு புறவலர். இல்லை, இங்கிலீஷில் கேட்குறேன். இங்கிலீஷில் இருந்துச்சு. ஃபவுண்டர்னா ஸ்தாபித்தவர்னு அர்த்தம். அதாவது பிரின்சிபலுக்கு மேலே அந்த கரஸ்பாண்டன்ட் அப்படிங்கிற அந்த ஒரு கரஸ்பாண்டன்ட் ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுறோம். காலேஜுக்கு கூகுள் பண்ணுங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் ஃபார் காலேஜ் அப்படின்னு போடுங்க பாப்போம். பேட்ரோல் கரெக்ட். பேட்ரோல் அதான் அந்த வேர்டு தான். ஹைவே பேட்ரோல் ரோடு அந்த போலீஸ் பேட்ரோல் அந்த வேர்டு இருந்துச்சு. அதுதான் சன்னியானத்துக்கு மேலே போட்டிருந்தாங்க. ரொம்ப கால தர்மராஜன் கல்லூரியில். இப்போ நீங்கள்லாம் அங்கே குருபதிக்கு போனீங்கன்னா தங்க போவீங்க. அப்போ அந்த ஆஃபீஸ் ரூமில் எழுதியிருப்பாங்க மேலே பார்த்து பேட்ரோல்னு போட்டு குருமகாசன் 27 குருமகாசன் மாசிலாமணி தேதி ஞானசந்தர் மாச்சா இருப்பாங்க. என்னடா பேட்ரோல்னு போட்டுருன்னு பார்த்து அதில் தான் கல்லூரியை நடத்துவதற்கு பணம் வழங்குறவங்க அப்படின்னு இருக்கும். அவங்க தான் தாளாளர். வேளாளர் என்பவர்கள் வல்லன்மையால் மிக்கிருக்கும் தாளாளர் ஆக்கூரில் தான் தோன்றி மாடம். அப்பர் சுவாமி ஞானசம்பந்தர் சொன்னார். தாளாண்மை கொண்டவர்தம் கருப்பொறியலூர் வணங்கி, அதாவது மரளியை வீழும்படியாக உதைத்து கருணை செய்தவராகி கூறுமான் தங்கியிருக்கக்கூடிய கருப்பரியல். அது என்ன கருப்பரியல்? நம்ம கருவை பறிக்கிறவர், நம்முடைய கருவாசலை பறிக்கிறவர். அவ்வளோதான். திரும்ப கருவுக்கு வர மாட்டோம். அவ்வளோதான். நல்லா இருக்கு. நல்ல முயற்சி. நல்ல முயற்சி தான். கீழே கொடுத்துரும். பரிசை எப்படி இருந்தாலும் எழுதிருக்கேன் ஏதாச்சும் இல்லையா? கண்ணாடி போட்டு திருத்தர நீங்க தான் கண்ணாடி போட்டு அதை பார்த்து ஆச்சரியமான கருத்து. ஆமா. குற்றுதைத்தார் திரு கோகுடி கோயில் நன்னே கோபுரத்தை தொழுது புழுகுந்து அன்பர் சூழ ஏற்ற பெரும் காதலினால் இறைஞ்சி ஏற்றி எல்லையிலா பெருமகிழ்ச்சி மனத்தில் எய்த போற்றி வைத்து புறத்தணைந்து அப்பதியில் பைகி புனிதரவர் தமையினையும் பின்பம் கூறி சாற்றியமை திருப்பதிகம் இம்மாந்து என்னும் தமிழ் மாலை புனைந்தங்கு சாரும் நாளில் கூற்றுதைத்தார் திருக்கோடி கோயில்னார். அப்புறம் சாமி 8 வகை கோயில்களை அறிமுகப்படுத்துறார் நமக்கு. பெருக்கார் கிடைக்கணிந்த பெருமானார் உரைகின்ற திருக்கோயில் ஒரு 70 நோடி 8
அப்படிங்கிற பாட்டில் கரக்கோயில் கடிபொழில் சொல் நாழல் கோயில் பொறுப்பனைய கருப்பரியல் கொகுடி கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு 8 கோயிலை சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதில் இப்போ பொறுப்பனைய கருப்பரியல் கொகுடி கோயில். ஆமாம், அந்த கருப்பரியல் அப்படிங்கிற ஒரு கோயில் அப்பசாமி காலகட்டத்தில் எங்கே மட்டும்தான் இருந்திருக்கு, எங்கே மட்டும்தான் இருந்திருக்கு. சொல்கிற வார்த்தையை உங்களுக்கு காதில் விழுவும்ல எல்லாருக்கும். அதில் தான் சொல்கிறேனே, பொறுப்பனைய கருப்பரியல் கொகுடி கோயில்ங்கிறேன். திருமலை தென் திருமலை கிண்டல் பண்ணா என்னப்பா? பொறுப்பனைய கருப்பரியல் கொகுடி கோயில்ங்கிறாரு. மற்ற கஷேத்திரத்துக்கெல்லாம் ஊர் பேரை சொல்லலை, மற்ற தலத்துக்கெல்லாம் பெருக்காறு சிறைக்கணிந்த பெருமானுடையும் அப்படிங்கிற பாட்டில் கிடையாடா ஹார்ட் அட்டாக் வந்துட போது இருக்கு. அச்சாட சாப்பிட்டு வேற சாப்பிட்றோம். ஓ பெருக்கா யா பெருக்காறு சடைக்கணிந்த பெருமான் சேரும் பெருங்கோயில் 70 மற்றும் கரக்கோயில் கடிபொழில் சொல்ஞாழல் கோயில் கருப்பரியல் பொறுப்பனைய கோடி கோயில் இருக்கோதி மறையவர்கள் வழிபட்டேத்தோம் இளங்கோயில் மணிக்கோயில் ஆழக்கோயில் திருக்கோயில் சிவனுரையும் கோயில் சூழ்ந்து தாழ் நிறைந்த செய்வினைகள் தீருமன்றே. இது அப்பர்சாமி தேவாரம் 6ஆம் திருமுறை 71வது பதிகம் 5வது பாட்டு. 6ஆம் திருமுறை 71வது பதிகம் 5வது பாட்டு. அதில் சொல்றார் எத்தனை வகை கோயில்கள் தமிழ்நாட்டில் இருந்ததுங்கிறார். முதல்ல பெருக்காறு சடைக்கணிந்த பெருமான், அது யாரு? சுவாமி. பெருக்காருன்னு என்ன? கங்கை அணிந்திருக்கார். பெருக்காறு சடைக்கணிந்த பெருமான் சேரும் பெருங்கோயில் 70 அப்போ 78 பெருங்கோயில்னு ஒரு கேட்டகரியில் கட்டியிருக்கார். அதுக்கு பேர் தான் மாட கோயில் பேர். பெருங்கோயில் இஸ் நத்திங் பட் மாட கோயில், ரெண்டும் ஒன்று தான். மற்றும் கரக்கோயில் கடிபொழில் சூழ் ஞாழற் கோயில் கருப்பரியல் பொறுப்பனைய கொகுடி கோயில் இருக்கோதி மறையவர் வழிபட்டேத்தும் இளங்கோயில் மணிக்கோயில் ஆழக்கோயில் திருக்கோயில் சிவனரையும் கோயில் சூழ்ந்து திருக்கோயில் சிவனரையும் கோயில் சூழ்ந்து தாழ்ந்திறைந்த தீவனைகள் தீருமன்றன்னு சொல்லி 7+1 8 கோயில்களில் அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்படின்னா அது கோயில் வகைகள். இப்போ சொன்னதெல்லாம் என்னது? கோயில் வகைகள். இதில் என்னென்ன கோயில் இருக்குன்னு சொல்கிறார் பாருங்க. முதல்ல சொல்கிற தான் மாட கோயில் சொல்லியாச்சு. அடுத்தது கரக்கோயில்ங்கிறார், தேர் போல அமைக்கப்பட்ட கோயில். இந்த கரக்கோயிலும் ஒரே இடத்துல தான் இப்போதைக்கு இருக்கு, கடம்பூர். ஆமாம், அது பின்னாடி கட்டப்பட்டது, அப்பர்சாமி காலகட்டத்தில் இல்லை. அதனால் அவர் சொல்கிறார் கடம்பூர் கரக்கோயில் அப்படின்னு சொல்கிறார். திருக்கடம்பூரில் கரக்கோயிலாக இருக்கு. கடிபொழில் சூழ் ஞாழற் கோயில்னார். கடினா என்ன? வாசனை. பொழில் சூழ்ந்தான என்ன? கொலை சூழ்ந்த. ஞாழல்னா மரம். ஞாழல்னா கொன்றை இல்லை, புலிநக கொன்றை வேற. அந்த வளர்ச்சி புலிநகம் போல. அந்த புலிநக கொன்றை என்கின்ற அந்த கொன்றை மரம் இருந்ததுன்னா அது சிவன் கோயில்னு அர்த்தம். அதுக்காக சாமி இருக்கிறாருன்னு அர்த்தம். சாமி இருக்குன்னு அவசியம் இல்லை. அந்த கொன்றை மரம் இருக்குன்னா, புலிநக கொன்றை இருந்ததுன்னா, ஞாழல் இருந்ததுன்னா அந்த எதுக்கு கீழே சாமி இருக்கிறதா ஐதீகம். என்னது கொன்றையா? நாங்கள் கொன்றையை பற்றியே பேசலையா, புலிநக கொன்றையை பற்றி பேசுகிறோம். பொறின மஞ்சள் கலர் புலி நக கொன்றை. புலி நக கொன்றை அதுக்குதான் ஞாழல்னு பேர். இது எங்கே இருக்குன்னா நடுப்புற காட்டுக்குள்ளே தான் இருக்குமாமா. அது புரியுதுங்களா? அந்த காட்டுக்கு நடுப்புற இருக்கக்கூடிய அந்த ஞாழல் மரத்தை சுற்றி நிறைய கடிபொழில், நிறைய காடுகள் இருக்கா, நிறைய மரங்கள் இருக்கா, அதையெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக அமைச்சான் அரசர்கள் பார்த்து. அதுதான் 1000 கால் மண்டபம். அதனால் ஞாழல் கோயில் இஸ் நத்திங் பட் 1000 கால் மண்டபம் அப்படின்னு கருத்து ஆராய்ச்சியாளர்கள் எழுதுறாங்க. நான் சொல்லல, அதை 1000 கால் மண்டபத்தை தான் என்னன்னு சொல்கிறாங்கப்பா, ஞாழல் கோயில்னு சொல்கிறாரு. இது இல்லை, இது அப்படி நான் கொண்டு இது கிடையாது. பச்சை கலரில் தானே இருக்கும். ஃபுல்லாக கொண்டு மஞ்சள் கலரில் தானே இருக்கும். அப்போ இதாண்ணா இந்த பையன் காட்டுறது.
ஐயா கரெக்டாக அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. அதனால் கடிகோயில் சொல்லி ஞாழர் கோயில், கருப்பரியல், பொறுப்பனைய, கொகுடி கோயில்னார். இப்போ எல்லா ஊருக்கும் எங்கள் ஊரை சொல்லலை, இந்த கொகுடி கோயிலுக்கு மட்டும் என்ன ஊருன்னு சொல்கிறாரு? கருப்பரியல், பொறுப்பனைய, கொகுடி கோயில்ங்கிறார். பொறுப்பனையன்னு என்ன? பொறுப்பு, பொறுப்பு, பொறுப்பு இல்லை, பொறுப்பு. மலை, மலை போன்றதுன்னு அர்த்தம். மலை போன்று அமைந்திருக்கக்கூடிய கொகுடி கோயில்னு அர்த்தம். அதுக்காக அதுக்கு பேருக்கு கட்டுமலையாக இருக்குது. கட்டுமலைனா மலையை பெருசாக கட்டி ஹைட்டாக பண்ணுறது இல்லை. நம்ம காழியில் இருக்க சோனியப்பர் விமானம் அதே மாதிரி அதே தான் இருக்கும் அங்கேயும். அதனால் அவர் அப்பர் சாமியாக பதிவு பண்ணியிருக்காரு, கருப்பரியலில் தான் கொகுடி கோயில் இருக்குன்னு. இந்த கஷேத்திரத்துக்கு போகிறார். இப்போ கூற்றுதைத்தார் கொகுடி கோயில் நன்னி கோபுரத்தை தொழுது அன்பர் புகுந்தன்பர் சூழ. இந்த கோயில் நம்முடைய தர்மயாதன கஷேத்திரம் தான். தர்மயாதனத்துடைய நிர்வாகத்தில் இருக்குது. வைத்தீஸ்வரன் கோயில் தேவஸ்தானத்து கீழே இருக்குது. ஏற்ற பெரும் காதலினால் இறைஞ்சி ஏற்றி எல்லையிலா பெருமகிழ்ச்சி மனத்தில் எய்த. இந்த பெருமானரை ஏற்றி மகிழ்ந்து எல்லையிலா பெருமகிழ்ச்சி எய்தி அந்த கருப்பரியல் சாமி வழிபாடு செய்து போற்றி சைத்து புறமணைந்து புறத்தணைந்து பதியில் வைகி. அதெல்லாம் ரொம்ப இன்டீரியருங்க அந்த ஊரெலாம். இப்போவே இன்டீரியர் அந்த ஊரெலாம். இந்த ஊரெல்லாம் இப்போ அவங்க போய் தங்கியிருக்காங்க அந்த காலகட்டத்தில். எல்லா ஊர்லேயுமே கோயில் இருந்தோன்னா அந்த கோயிலை சுற்றி அக்ரகாரங்கள் இருந்திருக்கும். அதெல்லாம் டெவலப்பாக தான் இருந்திருக்கும். பிராமணர்கள்லாம் காலி பண்ணி போனதுனால தான் பல ஊர்கள் பாழாக போயிடுச்சு இல்லையா? போற்றி சைத்து புறத்தணைந்து அப்பதியில் வைகி புனிதரவர் தமிழினையும் என்பங்கூரி. அவர் பெருமானை நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்பத்தை எண்ணி சாற்றியமை திருப்பதிகம். அது பெருமானை நினைப்பதனாலே நமக்கு ஏற்படக்கூடியதாகி இன்பம். இந்த இன்பத்தினுடைய பெருமையை சாற்றிய பதிகம் அப்படின்னு சொல்கிறார். எப்படி இருக்கா? சிம்மாந்து சிம்புளித்து அப்படின்னு இருக்கா அந்த பதிகத்தை. அதனால சிம்மாந்துன்னு வார்த்தை மட்டும் போட்டிருக்கார். சிம்மாந்து சிம்பொழித்து எண்ணம் தமிழ் மாலை அனைத்து புனைந்து சாரும் நாளில் அப்படின்னு சொல்லுவார். சிம்மாந்து சிம்பொழித்துங்கிற தேவாலயத்தை எடுத்து சிம்மத்தை போல வீரம், சிம்மத்தையும் தாண்டிய சிம்புல். சிம்புல்னா என்ன? சிம்புல் சிம்புல்னா சரவம். சிம் பிளஸ் புல், சிம்ஹம், அதோட சிம்மம் புல்லும் சேர்ந்த சிம்புல். சிம்புல் அப்படின்னாக்க சரபேஸ்வரர் அர்த்தம். அது சிம்மத்தை விட வீரமானது சரவம். அப்படிப்பட்ட வீரத்தை மனதில் வைத்துக்கொண்டு சிந்தனைகள் வைத்து கொண்டார். அதான் சிம்மாந்து சிம்புள் தொடங்கிறது பாட்டு. சிம்மாந்து சிம்புளித்து சிந்தையினில் வைத்துகந்து திறம்பா வண்ணம் கைமாவின் உரிவை போர்த்துமை வெறுவ கண்டானை கருப்பரியலோ கொய்மாவின் மலர்ச்சோலை குயில் பாட மயிலாடும் கொகுடி கோயில் எம்மானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு கலைமழிந்த தென்புலவர் கற்றோர்தம் இடர் தீர்க்கும் கருப்பரியலோர் கொலைமழிந்த கோட்டெங்கு மட்டொழுகும் பவுஞ்சோலை கொகுடியில் விலைமழிந்த மழுவானை மனத்தினால் அன்பு செய்தின்பமெய்தி மலைமழிந்த தோல் ஊரன் வனப்பகை அப்பனுரைத்த வன் தமிழ்களே என்று சாமி சொல்கிறேன். என்ன பண்ணோம்? சாதாரி. நட்ராகத்துக்கு பந்தோராளி தான் ராகம். சாதாரி பந்தோராளி தரேன். அப்படி தான் பாடியிருக்கார் நம்ம திவாகர சித்திகர். இப்படி தான் பாடி காமிச்சிருக்காரு. அதனால நம்ம ரமணா போதுவாரானா முன்னோடி போடுற வழி முன்னேறி போன வழி தானே பின்னேறி போ. அவ்வளோதான். மாணவர்கள் தானவர்கள் சாதாரி.
ஏனவை இராடர உடன்பு வரியாமை இவை பூண்டிலைஞராய் ஆனவர்தம் மாமணி கடகம் அந்த பாட்டு வருதில்ல, அது சாதாரி தான் எல்லாம். இந்த மயிலாடுதுறையும் காளகஸ்தி இதெல்லாம் சாதாரி. அதெல்லாம் ஏறி வணங்காய் அதுவும் சாதாரி தான். சிம்மாந்த சிம்புளித்து சிந்தனையில் வைத்து வந்து திறம்பாவண்ணம். திறம்பாவண்ணம்னா திரும்பி போயிடாத வண்ணம், வச்சது தான் மனசுக்குள்ள சாமியை. திரும்ப ஒரு காலத்தில் என்ன பண்ணக்கூடாது, அவரை விட்டு வெளியேற்றக்கூடாது. ஒரு பாட்டு இருக்கு, திரு ராஜேஸ்வரம். அது எங்க, இந்த கோயில் எங்க இருக்கு, தஞ்சாவூர் பெரிய. அந்த கோயிலுக்கு திரையசைப்பா பாடியிருக்கார். யார் பாடினா? கரூர் தேவரை பாடினாரு. கரூர் தேவர் தான் பாடினார். ஆமான்னு ஏன் சொல்ல மாட்டீங்க? அப்புறம் சொல்லிட்டாங்களா? கரூர் தேவரோட திருவசை, நெற்றியில் கண் என் கண்ணின் நின்று அகலா. அவ பார்த்துருக்கா சாமி வர்றத. ஒரு பொண்ணு தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் நடந்து வந்திருக்கார். அவரோட நெற்றி கண்ணை ஒரு நெஞ்சிலேருந்து போக மாட்டுதான். நெற்றியில் கண் என் கண்ணின் நின்று அகலா நெஞ்சினில் அஞ்சிலம்பாளைக்கும். அவருடைய காலில் இசைக்கு அந்த சிலம்பினுடைய ஓசை என் நெஞ்சில் கேட்குதுங்கிறான். நெஞ்சினில் அஞ்சிலம்பாளைக்கும் என் குடி முழுதாள புகுந்தன போந்தன அல்ல. அவர் ஒரு நாள் என் நெஞ்சுள்ள வந்தார். ஒரு நாள் வந்தது அப்படியே செட்டில் ஆகிட்டார். வெளியிலே போக மாட்டாங்கிறார். அதனால் அஞ்சிலம்பு அலைக்கு புகுந்தன, மனசுக்குள்ள புகுந்தது போந்தன அல்லன்னார். அப்படின்னு அர்த்தம், உள்ள வந்தது தான். ஒரு காலத்தில் என்ன பண்ண மாட்டாரு, போக மாட்டார். மற்ற எனக்கு உறவேல், அவரை விட்டா எனக்கு யார் உறவுன்னு கேட்குறான். மற்ற எனக்கு உறவேல் மரிதிரை வட மரிதிரை, அப்படியே மறித்து எடுத்து எத்தக்கூடிய திரை. அந்த வடவாற்று புனல், தஞ்சாவூர் ரோடுலேயே வடவாறு, அந்த வடவாற்றில் புனல் மரிதிரை வடவாட் எற்று நீர் கிடங்கில். அந்த தண்ணி வந்து கோயிலை சுற்றி சூழ்ந்துருக்கு. வடவாற்றினுடைய நீர் தான் கோயில் அகழி சுற்றி இருக்கு. எற்று நீர் கிடங்கில் வாழ் முதலை, அங்கே ஒரு முதலை வாயை தொடர்ந்து படுத்து கிடக்கான் உள்ள. எற்று நீர் கிடங்கில் வாழ் முதலை பட்டணக்கு உறவேல் மதுரை வடவாற்று எற்று நீர் கிடங்கில் வாழ் முதலை இந்தி சூழ் தஞ்சை ராஜராஜேஸ்வரத்துக்கு இவர்க்கே பாடுறார். இந்த பெருமானுக்கு தான் என்னுடைய நெஞ்சம் போய் புகுந்தது என்று அந்த ராஜராஜேஸ்வரம் குருசை போல கரூர் தேவநாயனார் பாடுறாங்க. அதுபோல் திறம்பாவனம்னு அர்த்தம், வந்தது தான், திரும்பி போகாதுன்னு அர்த்தம். கைமாவின் என்ன பட்டு எப்படி பாடணும் அதான் இல்லையா? கைமாவின் உரிவை போர்த்து வெறுவ கண்டானை கருப்பரியலூர். கைமாவின் உரிவை பொறுத்து இதுலேயும் வருது நமக்கு, கொல்லிக்காவானத்தையும் வருது. அடுத்த பற்றி கொல்லிக்காவானம் தான் ராகத்துக்கு அடுத்து. இதில் இதே கொல்லிக்காவானம் ஒன்று வந்ததே. இப்போ கர்நாட்டு முள்ளூர் கொல்லிக்காவானம் நினைக்கிறேன். ஆமாம், சரி. சும்மா இந்த சிம்பொழித்து சிந்தையில் வைத்து அந்த திறம்பாவண்ணம் கைமாவின் உரிவை போர்த்துமை வெறுவ கண்டானை கருப்பரியலூர். அம்பாள் பயப்படும்படியாக யானையை உரித்து போத்தவன். கைமானா என்ன? கொய்மாவின் சிம்மத்தை போல வீரம். சிம்புளித்துனா சிம்மத்தை விட அதிகமான வீரம் பொருந்தியதாகிய சரபத்தை போன்ற வீரம். அப்படி வீரம்னா சிந்தையில் வைத்திருக்கணும். திறம்பாத வீரம், மாறாத தன்மை. மனசுக்குள்ள சாமி வைத்துக் கொள்றதுல மாறாத தன்மைன்னு அர்த்தம். கொய்மாவின் கொய்மானா கொய் தளிர்கள். கொய்து மாம்பழத்தை கொய்து பறிக்கிறோம் இல்லையா? மாவிலை எதுக்கு பறிப்பாங்க? அதான் கொய்தல். எதுக்கு? மாவளை தோரணம் கட்டுறதுக்கு, அந்த கலசம் வைக்கிறதுக்குலாம் மாவளை தேவைப்படும். அது கார்பனை நிறைய எக்ஸாம் பண்ணு சொல்றாங்க. கொய்மாவின் மலர்ச்சோலை குயில் பாட மகிழாடும் கொகுடி கோயில். இப்படி மாமரத்துடைய சோலை நிறைய இருக்கக்கூடியதாகிய குயில் பாட மயிலாடும் கொகுடி கோயில். எம்மானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே. சில பேர் நினைச்சா இனிப்பா இருக்கும்ல, நமக்கு பிடிச்சவங்க அவங்க நினைச்சா நமக்கு சந்தோஷமா இருக்காதா? மனசுக்குள்ள இனிப்பா இருக்கு, நினைச்சு பார்க்குறோம். நம்மளே நினைச்சு சிரிச்சுப்போம். யாரும் இல்லாதப்ப தனிமையில் நினைச்சு சிரிச்சுக்கிறோம்ல. யா
பிடிச்சவங்க செய்யக்கூடிய சேட்டிதங்கள்லாம் நினைத்து கொண்டு அது நமக்கு இனிப்பாக இருக்குது இந்த உலகியல் உறவு. அதுபோல் சாமியை நினைச்சு சிரித்தோம்னா அதுதான் இந்த பாட்டோடைய அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. எம்மானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாறே நேற்றாரும் மேனியாரை நினைவர்தம் உள்ளத்தே நிறைந்து தோன்றும் காற்றானை தீயானை கதிரானை மதியானை கருப்பறியலூர் கூற்றானை கூற்றுதைத்த கோல்வளை அளவலோடும் கோயில் ஏற்றானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு. இந்த பாட்டு அற்புதமான புதிய குறிப்பு பாருங்க. யமனை வகுத்தது யாரா பண்ணா அம்பாளுங்கிறாரு இந்த பாட்டு. கூற்றானை கூற்றுதைத்து கோல்வளையால் அவளோட கூற்றுதைத்து கோல்வளையால்னா அம்பாளுக்கு பொறுத்தலாம் பொருந்தும், இல்லைன்னா கூற்ற உதைச்சார் அம்பாளோட சேர்ந்து இருந்தார் அப்படி பொறுத்தலாம். நேற்றாரும் மேனியராய் திருநீர் உடம்புலாம் பூசிருக்கார். காலையிலே பார்த்தோம் மெய்யாரும் நீலா வெந்நீர் சன்னித்த மேனியான் அனைவர்தம் உள்ளத்தை நிறைந்து தோன்றும். யார் மனதுக்குள்ள நினைக்கிறார்களோ அவர்கள் மனதுக்குள்ள அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லுகிறார். அதை நம்ம நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டு அம்பலத்தை நிறுத்தும். காலையில் நிறைய அரங்கு நிறுத்த காட்சியாக இருந்தாங்க. இப்போ நம்ம பாதி பேர் காணும். அரைப்பள்ளியோட நினச்சிக்காங்களா என்ன சொல்றேன் பார்த்தாலும் எல்லாரும் பார்த்த முகம் எல்லாம் இருக்கு. இப்போ எப்படி கூட்டம் பண்ணுறது கம்மியாக இருக்கு. கேட்டானை மனத்தினால் உடனே புக்க பார்க்குறீங்க. நான் ஏதாவது பேச்சு கொடுத்தா உடனே நீங்கள் பேச வேண்டியது சைடில். நான் உடனே பாட்டு பாட புக் என்ன இப்போ சடனாக இது மாதிரி யாராலும் 4 பேர் காணும் வேணும் தான் கேட்டேன். உடனே அவங்க கதை பேச ஆரம்பிச்சிட்டீங்க சரன்னு பக்கத்தில். உடனே பாட்டு பாடோடனே திரும்பி சைலண்ட் ஆகி எப்படி இது முடியும் உங்களால்? என்ன சரளை வந்தீங்க? சரணம் வந்து பரவச நிலைக்கு போகிற மாதிரி செஞ்சாரு. ஏற்ற அணைமணத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாறு. ஏற்றான்னா விஷவத்தில் ஏறி வராரு. முட்டாமே நாள் தோறும் நீர் மூழ்கி பூ பறித்து 3 போதும் கட்டார்ந்த இண்டை குண்டடி சார்த்தும் அந்தனர்தான் கருப்பறியலூர் கொட்டாட்டு பாட்டாயி நின்றானை குழகனை கோடி கோயில் எட்டான மூர்த்தியை நினைந்த போது அவர் நமக்கு. முட்டாமே நாள்தோறும் 3 போதுன்னாங்க. நம்மளாம் கேட்டு தங்க முடியாது. உங்கள்கிட்ட ஒரு காலம் பூஜை பண்ணுறதே பெரும்பாடாக இருக்குது. இங்கே இப்போ நமக்கு முட்டாது அப்படின்னு ஒரு நாள் கூட விட மாட்டாங்க. 3 காலம் பூஜை பண்ணுவாங்களாம். எப்படி நீர் மூழ்கின்னார். நம்ம நீர் மூழ்கிறோமா? நீர் மூழ்கிறோமா? ஒன்று தள்ளதான் ஊற்றிக்கிறோம். இங்கே நீர் மூழ்கிறோம். அது நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ முட்டாமே நாள்தோறும் நீர் மூழ்கி பூ பறித்துனார். அதுவே முக்கியம். நமக்கு இப்போ யாருமே இந்த காலையில் செய்கிறது எல்லாம் ராஜ சேவைப்பட்டார் போல் இருக்கு. அவர் கொடுக்குறாரு. அதனால இங்கே பூ பாதி பேர் பூஜை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? பருத்தி பண்ணலாம் எங்கே போகிறதுப்பா? தவமுயல்வார் மலர் பறிப்ப தாழ விட கொம்புதை பண்ணார் ஞானசம்பந்தர். அந்த பூ பறிக்கிறதுக்கு கொம்பை அலக்கனால தாழ்த்தி பிடிச்சிக்கிட்டு அவர் பூ பறிச்சுட்டு விடுறாங்களாம். அந்த கிளை கீழேருந்து மேலே வசையோடு மேலே போகிறது. அது பக்கத்தில் உள்ள மாமரத்து மேலே பட்டு மாங்காய் அரைச்சிக்கிட்டு போய் தண்ணியில் விழுவுதுங்கிறார். அந்த காட்சி வேறு அறிவு அப்படி நமக்கு சொல்லுகிறார். நமக்கு ஞானசம்பந்த பெருமானார் இது கழுமலம் தேவாரத்தில் தவமுயல்வார் மலர் பறிப்ப தாழ விட கொம்புதை பண்ணார். வாங்க 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 உட்காரு. அப்படியா? நீங்க என்னப்பா சொல்லு? 5 பேரை கேட்டீங்க. 6 பேரை சாமிக்கு டக்குன்னு கேட்டேன்.
பார்த்தா உடனே இதனால கட்டார்ந்த எப்படி 3 போதும் பூ கட்டுறாங்களா வேற, இது எதுவுமே நம்ம செய்யறது இல்லப்பா. இது பாருங்க 3 வேலை முதல்ல பண்றது இல்லை, பூ பறிக்கிறது இல்லை, பறிச்ச பூவை கட்டுறது இல்லை. ராஜசேவன் வந்துட்டார் பாருங்க உடனே, அதான் உங்களை காசு தேடிட்டு இருந்தாங்க. அதனால முட்டாம என்னங்க நவராதன் நரை கொண்ட மலர்தூவி விலைகள் இப்ப நாள்தோறும் கரை கொண்ட வெண்டரையில் செங்காட்டங்குடியதன் உள் கரை கொண்ட கண்டத்து கவரத்த முறை கொண்டு நின்றடியார் முட்டாமை பணி செய்யும்னார். ஒரு காலத்தில் முட்டக்கூடாது இல்லையா, யோசனை போய் பூகுணர்ந்தங்கு ஒரு நாளும் ஒழியாதே பூதனை மீது எதிர்ந்தான் புள்ளிருக்க வேலூரே அப்படின்னு தேவாரம் இல்லையா. ஒரு யோசனை தூரம் போயாவது நமக்கு பூ பறித்து சாமியை பூஜை பண்ண வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால முட்டாது செய்ய வேண்டும். முட்டாத முச்சந்தி 3000 மூர்த்தி என்ன பட்டானை அப்படின்னு கீழே பார்த்தோம் இல்லையா. அதான் முட்டாத முச்சந்தி 3000. அப்ப இங்கேயும் முட்டாமே நாள்தோறும் நீர்மூழ்கி பூ பறித்து 3 போதும் கட்டார்ந்த இண்டை கொண்டு கட்டப்பட்டதாக இண்டைன்னு அர்த்தம். இண்டை கொண்டு அடி சேர்த்தும் அந்தனர்தம் கருப்பரியலூர், அடிப்பட்ட அந்தனர்களுடைய கருப்பரியலூர். கொட்டாட்டு பாட்டுனார். கொட்டு ஆட்டு பாட்டு. கொட்டுதல்னா அடிக்கிறது. நட்ட கொட்டாட்டாரா நல்லூர் பெருமணம்னு பாடுறல சாமி. நட்ட கொட்டாட்டாரா நல்லூர் பெருமணம் திட்டப்பட்டார்க்கு அப்படின்னு சொல்லி பாட்டு. கொட்டு ஆட்டு பாட்டு. பாடுறதுனா குரல், ஆட்டம்னா டான்ஸு, கொட்டுனா அடிக்கறி. மோளத்தை கொட்டுறதுன்னு தான் சொல்லுவாங்க. கொட்டுறா கொட்டுறா மோளத்தை இறுக்கி கட்டுறா தாலேன்னு ஒரு பாட்டு போட ஸ்கூல் படிக்கும்போது அவருக்கா உங்களால் தெரியாது. கொட்டாட்டு பாட்டாகி நின்றாலை குழகனை கூடி கோயில் எட்டான மூர்த்தியினர் அப்படின்னு என்ன அர்த்தம்? எட்டான மூர்த்தினா அட்டமூர்த்தியாக இருக்கிறார். வெரி குட். அட்டமூர்த்தினா பஞ்சபூதங்கள்ல இருக்கிறாரு. சூரிய சந்திர ஏமானதாக இருக்கிறார். ஏமானன்னா ஆன்மாவில் சாமி இருக்கிறாருன்னு அர்த்தம். அது எட்டான மூர்த்தி நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே, அவர் நினைத்தாலே நமக்கு இனிப்பார் பண்ணார். விருந்தாய சொல் மாலை கொண்டே திவினை போக வேலி தோறும் கருந்தாள வாழை மேல் செங்கணிகள் தேர்ந்தொறியும் கருப்பரியலூர் குறுந்தாய முள்ளிட்டு கோள்வளை அளவளோடும் புகுடி கோயில் இருந்தானை மனத்தினால் நினைந்த போது அவர் நம் விருந்தாய சொல் மாலைன்னார். அதாவது சாமிக்கு பாட்டு பாடுறதுக்கு எதை வச்சு சொல்றாருன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க. இப்போ நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வரேன்னு வச்சுங்க, அப்படி வச்சுப்போம். வேறு யாரும் வேணாலும் அதான். இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன நீங்கள் இப்போ என்ன வராதிங்க போயிடுங்கன்றீங்களா? ரொம்ப அப்படியே உபசரிப்பீங்க. விருந்தாளி வந்திருக்காரு, ஐயா வாங்க ஐயா, ஐயா உட்காருங்க ஐயா, ஐயா அப்படிங்க ஐயா, நீங்கள் தாங்க ஐயா இல்லாங்க ஐயா அப்படி இப்படின்னு சொல்லி உபசரிப்பீங்க இல்லையா? ஐயா சாப்பிட்றீங்களா ஐயா, ஐயா காசு கொடுங்க ஐயா, அடி சாப்பிட்றீங்களா ஐயா. யார் வீட்டுக்கு போனலாம், ஐயா வீட்டுக்கு மட்டும் போடக்கூடாது போல இருக்கு, எல்லாத்தையும் போடுறது. அப்படி அப்போ நம்மளுக்கு ரொம்ப விருப்பமானவங்க வீட்டுக்கு வந்தால் எப்படி நம்ம இன்பமாக பேசுவோம், குழைந்து பேசுவோம், அந்த வார்த்தைக்குள்ள அன்பு பேசுவோம். அது ஈரமொழி. ஈரமொழின்னார். அது இளையான்குடி மாறினார் புராணத்தில். ஈரமொழினார். அடியார்கள் வந்து எப்படி பேசணுமா? வார்த்தையில ஈரமா இருக்கணும், பேசும்போது ஈரமாயிடக்கூடாது. எது சொல்ல வார்த்தையில இதமா இருக்கணும் அந்த வார்த்தை. அப்படி பேசும்போது இல்லை ஈர பெண்மொழி அப்படின்றார். அப்படி யாரு இருந்தா பேசுவோம், நமக்கு பிடிச்சவங்க வந்தா நம்ம நடந்து போமா இல்லையா, பேசுவோமா இல்லையா, மதிப்புமிக்கவர்கள் நடந்து. அந்த மாதிரி சாமியை பாடும்போது அந்த வார்த்தை இருக்கணும்னு சொல்லுறாங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க எப்படி உபசரிப்பீங்களோ பேசுவீங்களோ அந்த மாதிரி சாமியை பாடணும் அப்படிங்கிறது. அதான் விருந்தாய சொல் அப்படின்னார். கேட்கப்படுதுங்களா? விருந்தாய சொல் மாலைன்னார். சொல் மாலைன்னா சொல் மாலை பயில்கின்ற குயிலினங்கால் சொல்லீரே என்னார்ல. விருந்தாய சொல் மாலை கொண்டு ஏற்றி வினை போகன்னார். எதற்காக ஏற்றணும் சாமியை? வினை போவதற்காக. வேலிதோறும் கருந்தாள வாழைனார். வேலிதோறும்னா இங்கெல்லாம் பவுண்டரிஸ் இருப்பாங்களா, என்ன பண்ணி வச்சிருக்காங்க? வாழை போட்டு வச்சிருக்காங்க அந்த ஊர்ல. எப்படிப்பட்ட கருந்தாள வாழைனார். அது என்ன கருந்தாள வாழை? பூசப்பையின் வாழை மாதிரி, பூவன் வாழை மாதிரி கருந்தாள வாழைங்கிறது வாழை தான், பொதுவான வாழை தான். சால்னா அடி, வாழை மரத்தில் அடிப்பக்கம் எப்படி இருக்கும்? கருப்பாக தானே இருக்கும். அதான் கருந்தாள வாழை. வாழை மரத்தில் அடிப்பக்கம் கருப்பாக தானே இருக்கும். இந்த சிங்கம் அடிக்கிற பக்கம் இந்த கருந்தாள வாழை மேல் நீங்க எப்படி சொல்லுவீங்க? மரம் வந்து
மரம் வாழை மரம் வெடிச்சு அடுத்த கண்ணு விடுதல், அது எப்படி சொல்லுவீங்க? இங்கே வெடிக்கிறது சொல்ல மாட்டீங்களா? சிக்க வெடியா? யாழை வெடி உலக்க வெடி மாதிரி சிக்க வெடி. வாழை மரத்து அடியிலே போய் நான் நிற்க மாட்டேன். அதாவது வாழை கன்று விடுது. எங்கள் ஊரில் சிங்க வெடிக்கிறதும் பாங்க. அதுக்காக நேற்று சொன்னேன் இதை, இன்னும் யாரும் இல்லைன்ட்டாங்க, ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஒத்துக்கலாம் மாட்டேன்ல, உங்கள் ஊர் வழக்கமா இருக்கு. சரி. கருந்தால வாழை மேல் செங்கனிகள் தேன் சொரியும்னர். இப்போ வாழை மேலே என்ன ஆகுது? செங்கனிகள்னார். அப்போ என்ன கனி அது? என்ன வாழை அது? செவ்வாழை. அதுலேருந்து தேன் சொரியுதுன்னா என்ன அர்த்தம்? நல்லா பழுத்து போய் பறிக்கிறதுக்கு ஆளே இல்லாமல் அதுலேருந்து சாறு வழிஞ்சு சொட்டுது. வாழைப்பழம் பழிக்கிறதுக்கு ஆளே இல்லாமல் திருக்கேதிச்சரம் தேவாரத்தில் ஞானசம்பந்த பெருமானார் வாழை அம்பொழில் மந்தி குதிகோல அப்படின்னார். மந்திகள்லாம் என்ன ஒண்ணுது? குதியம் போடுது, குதிச்சு குதிச்சு டான்ஸ் ஆடுதான் அந்த வாழைத்தோப்புள்ள போய். அவன் வாழைத்தோப்பு என்ன வருது? வாழை அம்பொழில் மந்திகள் குதிகோல கேதீச்சரம்னு பாடுறாரு. அது மாதிரி இந்த வாழை மரத்தில் அப்படி இருக்கு. இங்கே இன்னொரு திருநாளை போவார் நாயனார் புராணமாக ஏதோ ஒரு புராணத்தை சொல்லுவார், வாழை மரத்துடைய சாறு ஒழுகி கரை சேராயிருக்கு பாரு. அப்படி அந்த தண்ணி வாழை மரத்துலேருந்து தண்ணி சாறு சொட்டி கரையே சேராயிட்டுது பாரு. அப்படி இருக்கு அந்த ஊருடைய வளம்னு காட்டுகிறார். அப்படி செங்கனிகள் தேன் சொரியும் கருப்பறியலூர் அந்த ஊர் அப்படி இருக்கு. அங்கே குறுந்தாய முள்கையிற்று கோல் வளையால் அவளோடும் கொகுடி கோயிலார். இந்த அவள் யாரு? அம்பாள். அம்பாளுக்கு முள்ளியயிறு இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. இது புதிய குறிப்பு, வேற எங்கேயுமே கிடைக்காத குறிப்பு. முள்ளியயிறுனா என்னங்க? எயிறுனா பல்லு, முள்ளியயிறுனா முல்லை போன்ற முள்ளுன்னு போட்டிருக்கேன். கூர்ப்பு பல்லு. கூர்ப்பு பல்லுனா எது? கோரைப்பல். இங்க பல்லுன்னு சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க. கோரப்பல். அது இது வெளியே நீட்டிட்டு தூக்கிட்டீங்க தெரியும். கோரப்பல். நம்மலாம் விலங்குகளா இருந்தோங்கிறதுக்கு ஒரு சாட்சி அதுதான். கோரப்பல் இருக்கு பாருங்க, அது கிழிக்கிறதுக்கு. அந்த கோரப்பல் வந்து அம்பாளுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க. இதுக்கு தர்மயாதின உரையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, புதுசாக முளைச்ச பல்லு, சின்ன பொண்ணா இருக்கா அம்பாள், புதுசாக முளைச்ச பல்லு, அதனால ஒரு குரான்னு சொல்றாங்க. நான் அவ்வளோ தூரம் போக வேணாம். கொகுடி காளின்னு வச்சுக்க வேண்டியதான். காளிக்கு கோரப்பல் இருக்குமா இருக்காதா? சுவாமிக்கே இருக்கு. உத்தராபதியே கோரப்பல்லோட இருக்கார், லைட்டா இருக்கார் அவர். அகோரமூர்த்தி, வீரபத்திரர் இவங்கெல்லாம் கோரப்பல் உண்டு. கோரப்பல் இருந்ததுன்னா கடிச்சு இழுக்கிறதுக்கு, கடிச்சு பிச்சு இழுக்கிறவங்கன்னு அர்த்தவங்கலாம், கறி சாப்பிட்றவங்கன்னு அர்த்தம். கோரப்பல் இருக்கிறது தான் அவங்க நான் வெஜிடேரியன். அவங்கெல்லாம் பல்லே வகை தெரியா? வெட்டும் பற்கள், கோரை பற்கள், முன்கடவாய் பற்கள், பின்கடவாய் பற்கள். படிச்சது இல்லையா? என்ன தனியாக செஞ்சுருக்கீங்க? என்னது? அந்த பல்ல வந்து கிழிக்கிறதுக்கு, சதையை கிழிக்கிறதுக்காக பண்ணி விலங்குகளுக்கு இருக்கும். அது மாதிரி நமக்கு அந்த பயன்பாடு இல்லாமல் போனாலும் நம்ம சுருங்கிட்டு உள்ளே. நாய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டிகிட்டு இருக்குல்ல, அது மாதிரி அந்த தெய்வங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உக்ர ரூபமாக இருக்கக்கூடிய நான் வெஜிடேரியனாக சாப்பிடக்கூடிய தெய்வங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோரப்பல் காட்டப்பட்டிருக்கும். திரௌபதி நான் வெஜிடேரியன் தானே? நான்வெஜ் சாதாரண நான்வெஜ் கிடையாது, பெரிய நான்வெஜ் அது. ஆமா, அப்படியே கோரப்பல் வதக்கிட்டு கருணை. கேட்கும் போது நாங்க எவ்வளவு பாடுபட்டோம். கடைசியில வந்து ஃபைன் நீங்க எல்லாரும் தான் வைப்பீங்க, இல்ல யாரும் சொல்லலாம். தேன் சொரியும் கருப்பொறியிலூர் குறுந்தாய முள்ளியயிறு கோல் வளையால். முள்ளியயிற்று கோல் வளையான்னார். முள்ளியயிறுனா அது ஆக்சுவலாக இன்னொரு சொல்லலாம். அந்த குறுந்தாயங்கிற குருந்த மரத்தினுடைய புஷ்பங்கள் அரும்பு போல நீட்டிட்டு இருக்கும், அது பல்லுக்கு ஓமை. அது பல இடங்கள்ல பார்க்குறோம், அது கூட சொல்லலாம். அதனால அம்பாள் வச்சுக்கலாம், காளின்னு வச்சுக்கலாம். அந்த புல்ல கோல் வளையால்னா என்ன? அழகிய வளையல்களை அணிந்தவள் அர்த்தம்.
கோல்வளையால் அவளோடும் கோடி கோயில் இருந்தானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாறேனர். பொடியேறு திருமேனி பெருமானை பொங்கரவ கச்சையானை பூம்பொய்கை கயல்வாளை குதிகொள்ளும் கருப்பரியலூர் கொடியேறி வண்டினமும் தன் தேனும் பண் செய்யும் கொகுடி கோயில் அடியேறு கழலானை நினைந்த போதவர் நமக்கு இனியவாறே. கொடியேறு திருமேனி தெரியுது நமக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? பொடி பூச்சிருக்கான்னு அர்த்தம். என்ன பொடி? திருநீர். பெருமானை பொங்கரவ கச்சையானைன்னார். கச்சைனா பெல்ட். பெல்ட் கச்சைனா பெல்ட். கச்சை சேர் அரவர் போலும் அப்படின்னு திருநாகேஸ்வரத்தில் பாடுற அப்பர்சாமி. கச்சை சேர் அரவர் போலும் கடிகுமள் அப்படின்னு சொல்லி பாடுற அது போட்டோம். கொடியேறு திருமேனி பெருமானை பொங்கரவ கச்சையானை கடினாரும் பூம்பொய்கை கயல் வாழை. கடினாரும் பூம்பொகைன்னா வாசனை மிகுந்ததாகிய பூம்பொய்கை. பொய்கைன்னா சின்ன குளம் மருத நிலத்து பகுதியில் இருக்கிறது. அதில் கயல் வாழை குதிகொள்ளும். கயல் மீனும் வாழை மீன் என்ன பண்ணுவான் அப்பப்போ ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி அப்படிப்பட்ட அழகிய ஊர் அதுன்னு அர்த்தம். கருப்பரியலூர் கொடியேறு வண்டினமும்னர். அது என்ன கொடியேறு வண்டு? கொடியில பூத்துக்கிற பூ மேல அப்படி ஏறி ஏறி பூ தேன் எடுக்க போறதுனால வண்டினமும். தன் தேனும்னர். அது என்ன தன் தேன்? தேனும் பண் செய்யும்னர். தேன் எப்படி பண்ணும்? இல்ல தேன் பண் செய்யுங்கிறாரே. தேன் எப்படி பாடும்? தேன் குடிக்கிற பொருள் பண்டுக்கு ஆகியம் நிற்குது. வெரி குட். அதனால தேன்னா தேனை எடுக்கக்கூடிய தேனிக்கு ஆகி வந்து நிற்குது. தேன் பண் செய்யும் கோடி கோயில் அடி ஏறு கழலான். திருவடியில கழல் செய்து போட்டி இருக்கக்கூடிய பெருமானை நினைந்த போது அவர் நமக்கு இனியவாறேன்னார். அந்த ஊர்ல பொய்யாத வைமையால் பொடி பூசி போற்றி செய்து பூசி செய்து கையினால் எரியோம்பி மறைவளர்க்கும் அந்தரதம் கருப்பரியலும் கொய்யிலா மலர்ச்சோலை குயில் பூவ மயிலாலும் கோடி கோயில் ஐயனையின் மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாறேன். அப்பர் சாமியோட வார்த்தையை அப்படியே பயன்படுத்த கொய்யலா மலர்ச்சோலை குயில் குருவ மயிலாலும் ஆரூரை கையினால் தொழாதே கனியிருப்ப காய்க வந்த கல்வன் என்னன்னார். அந்த வார்த்தை அப்படியே அந்த சென்டென்ஸே இருக்கு பாருங்க. அப்படிங்க கடைசியில் கோடி கோயில் மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு இவர். கொய்யலா மலர்ச்சோலை குயில் குருவ மயிலாலும் கோடி கோயில்ட்டார். அப்பர் சாமி கொய்யலா மலர்ச்சோலை குயில் குருவ மயிலாலும் ஆரூர்பார். பொய்யாத வாய்மை. சிவபூசை பண்ணும்பொழுது இல்லை சிவபூசை எடுத்துக்கிட்டாலே சரிதான். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, புரட்டு பேசக்கூடாது, இதெல்லாம் பண்ணியிருக்கிறார். பொய்யாத வாய்மையால் பொடி பூசினார். திரும்ப திரும்ப பொடி பூசிங்கிறார். என்ன பொடி? திருநீர் தான் இல்லையா? அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? சரி. அப்படின்னா அது மிளகா பொடி போல் இருக்கு, நமக்கு தெரிஞ்ச பொடியில் அதுதான் அப்படின்னு ஒரு மீன் சொன்ன போட்டு தானுவான். எதுக்குமா இட்லியை தட்டில் உடுத்து காய வச்சிருக்கேன்னா அதை அரைச்சி இட்லி பொடி செய்யலான் இருக்கேன். இட்லி பொடிலாம் இதெல்லாம் வச்சிருக்கு. இட்லியை பொடியாக்குறது நடத்திட்டு இருக்கு. ரொம்ப வெள்ளத்தி மாறாடி. என்ன இட்லி பொடியா? அதனால பொடிநுகரம் திருத்தொண்டருக்கு அருள் செய்யும் பொருட்டாக கடிநகராய் விட்டிருந்தார் கணபதி சேர்த்தார். அதனால பொய்யாத வாய்மையால் பொடி பூசினார். திருநீர் பூசிக்கிறதுக்கே ரக்ஷன் சொல்றாரு பாருங்க. பொய் சொல்லக்கூடாதுன்னு. பொற்றி செய்து பூசை செய்து கையினால் எரியோம்பினார். அவள் அந்தணர்களால் அவங்களுக்கு அக்னிகாரியம் சொல்லப்பட்டிருக்கு. எரியோம்பி மறைவளர்க்கும் அந்தனர்தம் கருப்பளியூர். அவர்கள் வசிக்கக்கூடியதாய கருப்பரியலூர். கொய்யிலா மலர்ச்சோலை குயில் பூவ மயிலாலும் கோடி கோயில். இந்த ஊரில் கொய்யுலா மலர்ச்சோலை நல்லா பறித்திருக்கக்கூடியதாகிய அந்த பூக்கள் பூத்திருக்கக்கூடிய இந்த சோலை, அதில் குயில் கூவுகிறது, மயில் ஆளுகிறது. அது கொகுடி கோயில் அங்கே இருக்கிறது. ஐயந்தன் மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாறே. அந்த பெருமானை நினைச்சோன்னு நமக்கு இனிப்பா இருக்குன்னு சொல்றார். செடிகொள் நோய் உள்ளளவும் தீவினையும் தீர்ந்தொழிய சிந்தை செய்மின் கடிகொள் பூன் தடமண்டி கருமேதி கண்படுக்கும் கருப்பரியலூர் கொடிகள் பூம் நுண்ணிடையால் கோல்வளையால் அவளோடும் கொகுடி கோயில் அடிகளை என் மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவார் என்னார். செடிகொள் நோயினார். செடினா என்ன? கீழ்மையினால். செடினா கீழ்மை. செடினா கீழ்மை. செடியாய உடல் தீர்ப்பான் தீவனைக்கு ஒரு மருந்தாவன் பொடியாடி கடுமை செய்து புள்ளிருக்கு வேலுரை. செடியார்ந்த பொயில்காழி கவனியன் சம்பந்தம் சொல் மடியாது புலவல்லாருக்கு இல்லையா மறுபிறப்பேனர். அதனால செடினா குற்றம்,
செடிதலை பெய் அப்படின்னாங்கல்ல அம்மையார் தானே. செடிதலை காரைக்கால் பெய் சொன்ன பத்தி வெயின்னு தானே சொல்லிக்கிட்டாங்க அம்மையார். செடிதலை அவங்க பேய் தானே அவங்க, அப்புறம் அதனால தானே பேய் ஆகணும்னு வேண்டிக்கிட்டாங்க, பேய் ஆகிட்டாங்க. அப்புறம் என்ன பேய் காரைக்கால் அம்மையார் அவங்கள சொல்லிக்க முடியும்? நான் ஊரை சொல்கிறேன், பேயானாலும் ஊரை சொல்ல ஊரை விடல பாருங்க. செடிதலை காரைக்கால் பேய்னு தானே சொல்லிக்கிட்டாங்க அம்மா. இவரே பாடியிருப்பாரு, செடியேன் தீவினையில் தடுமாற கண்டாலும் அதான் செடிகொள் நோய் உள்ளளவும்னார். நோயினா இந்த இடத்துல ஆணவமலம் தீவினையும் தீர்ந்தொழிய சிந்தை செய்மின். இந்த உடம்பு மயக்கம் மால் ஆணவம் கண்ணும் இதெல்லாம் தீர்ற அளவுக்கும் சிந்தை செய்யுங்க. யார? அந்த கடிகொள் கோயில் பூந்தடம் மண்டி கருமேதி கண்படுக்கும்னார். இந்த எருமாடு என்ன பண்ணுது? கடிகள் பூந்தடம் பூத்திருக்கக்கூடிய தடம்னா என்ன? குளம். குளத்துக்குள்ள போகுது. கடிகள் பூந்தடம் மண்டி எல்லாம் கூட்டமாக சென்று அந்த குளத்துள்ள இறங்கியாச்சு. மத்தியானம் 12 மணி 1 மணி வெயிலுக்கு இல்லையா, அழகாக மேய்ஞ்சி விட்டு வந்து கண் படுக்கும்னா தண்ணியிலே தூங்குதான். சொகுசு. கண் படுக்குதுன்னா தூங்குறதுன்னு அர்த்தம். எங்கே தூங்குது? தண்ணியிலே நீந்திக்கிட்டே தூங்குது சொகுசுக்காக. அது கருமேதி. மேதினா எருமை. கருமேதினா கருப்பாக இருக்கக்கூடிய எருமை. கருமேதி கண்படுக்கும் கருப்பரியலூர். எருமை வந்து என்ன நிலத்து விலங்கு? மருத நிலத்து கருப்பொருள் எருமை. பசு முல்லை நிலம், பசு முல்லை. ஆனால் எருமை தான் மருத நிலம். எருமைக்கு நீர் வேணும் ரொம்ப. தண்ணியில் இருக்கிற பார்த்தீங்கன்னா எருமை திறக்காது நல்லா. கொடிகள் பூண்டையால் கோல்வளையால் அவளோடும். நான் எருமாட்டில் தான் செய்வேன். எருமாட்டில் அதிகம் நல்ல தயிர் கிடைக்கும். பால் நல்ல திக்கான பால். எருமை பால் தான் நல்ல திக்கான பால். எருமை தயிர் தான் நல்ல வெண்ணெய் நிறைய கிடைக்கும். ஒரு மாசத்துக்கு பசியா பாருங்க. நீங்க செய்யலாம் பாக்குறீங்களா? முருங்கைக்கீரை ஒரு கைப்படி வறுத்துன்னு நம்ம கட்டியில எருமை தயிர் நல்லா ஒரு பெரிய கிளாஸ்ல குடிச்சோன்னா வயிறு மந்தமாயிடுமா, பசிக்காதுங்கிற. எங்க போய் எருமை தயிர்க்கிறீங்கப்பா? அதனால ஒரு வேளை உணவை ஒழி என்றால் ஒழிய இருவேளைக்கு ஏழென்றால் ஏழாய். ஒரு நாளும் மன்னவு அறிய இடும்பைக்கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அறிந்தார். அதனால நம்ம நினைக்கிறத அவன் வயிறு அடுத்த பசிக்க தாராளமாக கேட்டோம். எறும்பு தயிரா நல்லா சிரிச்சுட்டேன் கொண்டா அடுத்தது வேலையை போட்டிக்கலாம். அவன் கடிகள் பூ தடமண்டி கருமேதி கண்படக்கும் கருப்பரியலூர். கொடிகள் பூ நுண்ணிடையால் பூ போன்ற கொடி பூ பூக்கக்கூடிய கொடி போன்ற இருக்கக்கூடிய இடையே உடையவன். அதனால அந்த இளங்கொம்பு அணையாள்னார் திருப்பரியலூர்ல ஞானசம்பந்தர் அம்பால. கோல்வளையால் அவளோட கொகுடி கோயில் அடிகளை என் மனத்தில் நினைந்த போது அவன் நமக்கு இனியவார் என்னார். பறையாத வல்வினைகள் பறைந்தொழிய பண்ணாலும் பாடி ஆடி கரையார்ந்த கண்டத்தன் என்தோரன் முக்கண்ணன் கருப்பரியலூர் குறையாத மறைனாவர் குற்றேவல் ஒழியாத கொகுடி கோயில் உறைவானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே பாடுறார். பறையாத வல்வினைகள்னா தீர்ந்து போகாத வல்வினைனார். எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் போகாத நம்முடைய கஷ்ட நஷ்டம் யாரை கும்பிட்டா போகுங்கிறாரு? கருப்பொரியலூர் சாமியை கும்பிட்டா போகுங்கிறார். பறையாத வல்வினைகள் பறைந்தொழிய, பறையனா இந்த இடத்துல சொல்லுதல்னு அர்த்தம் இல்லை, தீர்ந்து போறதுன்னு அர்த்தம். பறையாத வல்வினைகள் பறைந்தொழிய பண்ணாலும் பாடி ஆடி, பண்ணாலும் பாடணும் ஆடணும் இல்லையா. கரையார்ந்த கண்டத்தன் என் தோழன் முக்கண்ணன். கரையார்ந்த கண்டம்னா நஞ்சு உண்டதுனால கண்டம் கருப்பா இருக்கு. கரையார்ந்த கண்டத்தன் என் தோழன் முக்கண்ணன் கருப்பரியலூர். குறையாத மறைநாவர், மறை குறையாத நாவு அப்படின்னு அர்த்தம். நாட்டில் எப்பொழுது வேதம் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அந்தணர்களுடைய குற்றேவல்னா ஏவல் செய்கிறது, சுவாமிக்கு தொண்டு செய்கிறாங்கன்னு அர்த்தம். அந்தணர்கள் நிறைய பேர் வந்துட்டு அந்த ஊரில் செய்திருக்கிறார்கள். குற்றேவல் ஒழியாத கோடி கோயில் குறைவானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே. அந்த ஊரில் இருக்கிறவனை நினைக்கும் போது நமக்கு இனிப்பார்க்கின்றார். சங்கேந்து கையானும் தாமரையின் மேலானும் தன்மை காணா கங்கார்ந்த வார்த்தடைகள் விடையானை
கருப்பரியலூர் கொங்கார்ந்த பொழில் சோலை சூழ் கணிகள் பல உதிர்க்கும் கோடி கோயில் என் கோணை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவார் என்னார். சங்கேந்து கையார் பாஞ்ச சன்னியம் என்கின்ற சங்கை கையில் ஏந்திருக்கக்கூடியவர் திருமால். தாமரையின் மேலான தாமரப்புல அமர்ந்திருக்கக்கூடிய பிரம்மதேவன் தம்மை காணார். அவன் 2 பேராலும் காண முடியாத சுவாமி. கங்கார்ந்த வாரசடைகள். கங்குனா என்ன? நெருப்பு. நெருப்பு சிவந்திருக்கிறது மூலம் சுவாமியோட சடை சிவந்திருக்கும். அதனால கங்கார்ந்த வாரசடைகள் உடையானை விடையானை கருப்பரியலூர் கொங்கார்ந்த பொழில் சோலைனர். தேன் பொழியக்கூடிய பொழில் சூழ் கணிகள் பல உதிர்க்கும். அதில் நிறைய கணிகள் என்ன பண்ணும்? கீழே விழுந்து கிடக்கும். அந்த ஊரில் யாரும் எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஊரெல்லாம் காலி பண்ணி போயிட்டாங்கன்னு அர்த்தமா? மக்களுக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். இப்போ நமக்கு அப்படி கிடையாது. நம்ம தேவை இருக்கோ இல்லையா எல்லாத்தையும் வாங்கிடுவோம். நமக்கு இல்லையா? கோயிலில் போய் நிற்கிறோம். இப்போ தான் வீட்டில் சாப்பிட்டு போயிருப்போம். அங்கே ஒரு சாதம் கொடுக்குறாங்க அப்படின்னா வரிசையில் நிற்போம். புளி சாதமா வாங்கி சாப்பிடணும். அது வாங்கிட்டு அந்த பண்ணால் நல்ல தயிர் சாதம் கொடுக்குறாங்க. சரி வாங்கி வைப்போம். அதையும் நடக்குது. அதுக்கு அடுத்த நேரம் சாமி சன்னதிக்கு போவோம். பிரசாதம் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு கையில கொள்ள அள்ளியில் கொடுத்தாங்கன்னாக்கா அதையும் வாங்கிக்கிறோம். போய் உத்தராப்தியார் போறதை பத்தி பேசுறது. அதனால அப்படி நமக்கு தேவை இருந்தாதான் சேர்த்துக்கணும், தேவையில்லைன்னா தேவையில்லை. அப்படி உங்கார்ந்த பொழில் சோலை கனிகள் பல உதிர்க்கும். நிறைய பழங்கள் உதிர்ந்து கிடக்குதுன்னார். கோயில் என் கோணை மனத்தில் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரினாரு. பண்டாழின் இசைமுறல பண்ணாலும் பாவித்துனார். பண்டாழின் இசைமுறல பண் தாழ்ந்திருக்கக்கூடியது நிறைய பண் மலிந்த இசைன்னு அர்த்தம். ஆமா, இசைமுறல பண்ணாலும் பாவித்து பாடி ஆடி சாமியை பாடணும் ஆடணும். தேடி சென்று திருந்தடியேத்துமின் ஆடி வந்தவர் நம்மையும் ஆட்கொள்வான். ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொழ ஓடி போகும் நமது உள்ள வினைகளேன்னார். நல்ல சாமி ஆடி பாட வேண்டும், வெக்கப்படக்கூடாது. கண்டார்தம் கண்குளிரும் கலிக்கமுகம். கமுகம் பாக்கு மரத்தை பார்த்தாலே கண்ணு குளிர்ச்சியா இருக்குமா. மரத்தை பாருங்களேன் எவ்வளோ ஒரு பசுமையா இருக்கு. நம்ம சொல்றது இல்லையா பார்த்துட்டு அது நம்ம கண்ணு வச்சா நாளைக்கு பட்டு போயிடும். நம்ம நினைச்சோம்னா எனக்கு அவ்வளோ வல்லமை நமக்கு அது வேற இருக்கு. ஆனா கண்டார்தம் கண்குளிரும் உள்ளார். பார்த்தவளை கண்ணு குளிர்ச்சியா இருக்கக்கூடிய கமுகு. பூஞ்சோலை கருப்பரியலூர் அப்படி இருக்கக்கூடிய பூஞ்சோலை. குண்டாடும் சமணரும் ரவுடி பசங்கன்னு அர்த்தம். சாக்கியரும் புறங்கூறும். 2 பயல்களும் புறங்கூறக்கூடிய சாமி பற்றி இல்லாத பொருளான்னு சொல்றான். தென்தோல் எம்பெருமானை நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே என்று சொல்லுகிறார். கலைமலிந்த தென்புலவர் கற்றோர்தம் கிடர்தீர்க்கும். அதெல்லாம் தென்புலவர், கலைமலிந்த தென்புலவர். புலவர் தென்புலவர்னா என்ன? தென்மொழியாகிய தமிழ்னு அர்த்தம். கலைமலிந்தான வேதத்தை ஓதுனவங்க. அப்போ சம்ஸ்கிருதத்துல எல்லாம் விஷயவாளியா இருக்கான். அதே சமயத்தில் அவங்க எப்படி இருக்காங்க? தமிழ்லையும் புலமை வாழ்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அதாவது அர்த்தம். கலைமலிந்த தென்புலவர் கற்றோர் தம் இடர்தீர்க்கும் கருப்பரியலூர் அப்படின்னு அர்த்தம். அப்போ இப்படிப்பட்ட புலவர்களுக்கு, தமிழ் தெரிந்த புலவர்களுக்கு கற்றோருக்கும் இடர்தீர்க்கிறார்னு அர்த்தம். அப்போ கற்றவர்களுடைய லட்சணம் என்ன? கருப்பரியலூர் கும்பிடுறது தான் இல்லையா? புலவராக இருக்கிறதுக்கான லட்சணம் என்ன? இப்போ இங்கே எத்தனை பேர் புலவர் இருக்கீங்க? இப்போ இங்கே யாரும் புலவர் இல்லையா? எல்லாரும் புலவருக்கான முயற்சி. நான் புலவர் தான் இல்லைன்னு நான் சொல்லல. இப்போ இங்கே யாருமே புலவர் இல்லையா? அதான் கேட்குறேன். இப்போ நீங்கள் புலவர்னு சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை? இப்போ நீங்கள் புலவர்னு யார் சொல்லியிருக்கா உங்களப்பா? சன்னிதானம் சொல்லியிருக்காங்க. சாமியே சொல்லியிருக்காரு. சன்னிதானம் உங்களை புலவர் சொன்னா ஆமா நான் புலவர் கைத்து போனாமா? என்ன உங்களுக்கு தயக்கம் அதில்? எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு புலவர், புலவர் பெரிய புலவர். நீங்கள் எம்மா வாங்க போறீங்க, வருஷம் வாங்க போறீங்களா? இந்த 2 புலவர் உட்காந்துருக்காங்க. வேற தோரத்தில் உட்காந்துருக்காரு புலவர். செக்க போடுறாரு இந்த புலவர். ஐயா தோரத்தில் செகண்டரி இப்போதான் வாங்க போறீங்க இல்லையா? ஆமாம் புலவர் ஐயா. வேற யார் இருக்கா? ஐயா இருக்காரு. நீங்களும் தான் ஐயா. ஓ அவர் புதுசாக இந்த வருஷம் தான் வர போறாரு. அவரு ஃபைனல் நடத்திக்கிட்டேன்னா
வேறு யாரும் இன்னும் புலவர் இருந்தவங்க நிறையா செகண்ட் இயர் தான் இருக்காங்க இங்கே. ஆவணி மூலத்தில் நிறையா வாங்கலாம், நிறைய புலவர் ஆகிடுவீங்க இப்போ இல்லையா? செத்த விடக்கூடாது. அப்படி புலவர்களுக்கெல்லாம் சாமி என்ன பண்ணுவார், கும்பிட்டு அருள் கொடுப்பாருன்னு சொல்லுகிறார். கருப்பொறியிலூர் குலைமலைந்த கோல்டெங்கு, அது கோட்டெங்குன்னு இருக்கு பாருங்க. தென்னை மரம். கோல் தெங்குன்னா வலிமையான தென்னை மரம் நடத்தும். சக்கரை இருக்குல்ல, தென்னை மரத்தை பற்றி அவையார் பண்ணாங்க. நன்றி ஒருவருக்கு செய்த கால நன்றி என்று தினங்கொன்று என வேண்டாம் என்று தளரா வரதற்கு கால் உண்ட நீரை தான் தலையாலே திருதலால் அப்படின்னாங்க. கால் வழியா தண்ணீர் எடுத்து தலை வழியா கொடுக்கறது இல்லை. தென்னை மரம் அவங்க மொழிக்கிறாங்க, புரிஞ்சிச்சு, இப்பதான் புரிஞ்சுது. அதான் இப்படி பார்க்குறீங்களே. தென்னை மரத்தில் இப்படி தானே வருது. தென்னை மரத்துக்கு ஒரு விடுகதை போடுவாங்க கிராமத்தில். உனக்கும் எனக்கும் இப்போ தெரியாமல் குண்டுக்குள்ளே நீர் தண்ணி பாஞ்சது எப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்னென்ன தென்னை மரம், என்ன மரம், அதுக்குள்ளே தண்ணி அது உள்ள வழியாக நீர் உறிஞ்சி மேலே. அதனால சொல்லுங்க ஐயா, அதை உனக்கு எனக்கு தெரியாமல் குண்டுக்குள்ளே தண்ணி பாய்ச்சது. அதில் தண்ணி போனது யாரு தெரியும்? யாருக்கும் தெரியாது இல்லையா? பார்க்குறது சைலண்டாக இருக்கானா எவ்வளோ தண்ணி இழுத்து உள்ள கொடுத்து பாருங்க. கிராமத்து பழமொழி எல்லாம் கையில் வச்சிருக்கேன். அப்பப்போ ஒன்று ஒன்று அவுத்து வர்றீங்க. அப்போ குலைமலிந்த கோட்டெங்கு மட்டொழுகும் பூஞ்சோலை கொகுடி கோயில் இலைமலிந்த மழுவானை மனத்தினால் அன்பு செய்து இன்பம் எய்தி. இலைமலிந்த மழுவான அர்த்தம். இலைனா என்ன? இல்லை இந்த இடத்துல இலைமலிந்த மழுவாள்னு இருக்கு. மழுவாள்னா என்ன? ஆயுதம், கோடாலி. அதில் வெட்டக்கூடிய பகுதி இருக்குல்ல, அதுக்கு தான் இலைன்னு பேர். மம்முட்டிலாம் வச்சுருக்காங்க இல்லையா கிராமத்தில், அந்த மம்முட்டியில் தரையில் கொத்துது பாருங்க, அந்த பகுதிக்கு இலைன்னு பேர். அந்த பிடிச்சிருக்காங்கல்ல அதுக்கு பேர் காம்புன்னு பேர். பார்த்தீங்களா? அந்த வெட்டுற பகுதிக்கு இலைன்னு பேர். இலை என்ன இன்றைக்கி மக்கள் வழக்கத்தில் உண்டு. இலை தெரிச்சு போச்சுருப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? மம்முட்டியை போய்விட்டு கல்லில் கொத்தி விட்டான்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகிடும், வாய் மடிஞ்சு போயிடும். அப்போ திரும்பி கொள்ளாட்டை கொண்டு போய் கொடுத்து அதை பழுக்க வச்சு தட்டி சரி பண்ணிப்பாங்க. அதுக்கு மம்முட்டி இலை அண்ணதுக்கு பேர். மம்முட்டி இலை ஒன்று வாங்கிட்டு வா அப்படின்னாங்கனாக்க, மம்முட்டி இலைன்னா எங்கடா கிடைக்கும்? அது போய் வாழை இலை கடையில் கேட்கக்கூடாது, அதுக்கு இரும்பு கடையில் போய் மம்முட்டி இலை கேட்கணும். இது அது மாதிரி சொல்கிறாங்க பாருங்க. இலைமலிந்த நல்லா இருக்கா என்ன? மம்முட்டி கடைலாம் இருக்கா? ஆமாம் இருக்கு. இங்கே தான் நிறைய கொத்தனா வேலை. இப்போதான் மம்முட்டி தான் நிறையா வந்துருதுங்களையா. மம்முட்டியாக கோத்தே வந்துடுது. முன்னாடிலாம் இலையை மட்டும் தனியாக வாங்கணும். காம்புக்கு இந்த நொணா மரம், கருவேலை மரம், கருங்காலி மரம்னு வருதுல, அதெல்லாம் கிடச்சதுன்னா அதை நீட்டாக ஒரு மாதிரி சட்டி போட்டுருவாங்க. அதை முதல்ல ஆசாரிட்ட கொடுத்து மம்முட்டி காம்பு மாதிரி இழைக்கணும். அதை இழைச்சிக்கிட்டு அப்புறமேல கொள்ளாசாரிட்ட கொண்டு போனால் அந்த இலையை அது மொத்தமாக இருக்கும். அதை முன்பக்கத்தை நல்லா துவைக்கிறதுனா நல்லா அடித்து துவைக்கிறது. அப்போ என்ன ஷார்ப்பாகும். அதை ஆசாரிட்ட திரும்பி கொண்டு கொடுத்தோன்னா அவர் போத்து வேலையும் கழியும் பூன் போட்டு கொடுப்பார். அதுதான் வீட்டிலலாம் மம்முட்டியாக போய் வச்சுருப்பாங்க. நல்லா வழக்கு குறைஞ்சி போச்சு. டேரெக்டாக மம்முட்டியாக விற்கிது. இப்போ ஒரே மோல்டாகவே வந்துடுது. இப்போ காம்பு இப்போ இலகளெல்லாம் ஒன்றாவே இருக்குது. இப்போ ஒரே இதாக அப்படி கொடுத்துட்றான். அதனால் இலைமலிந்த மழுவானை மனத்தினால் அன்பு செய்து இன்பம் எய்தி மலைமலிந்த தோல் ஊரன். அதனால் மலைமலிந்த தோல் தோல் அவருடைய தோல் அப்படி இருக்கான் சாமிக்கு. மலைமலிந்த தோல் ஊரன். அப்புறம் நல்லா பாடி பில்டிங்காக இருந்திருக்காரு சாமி. தன்னை சொல்லிடுறாரு அப்படியே. இந்திரவன் எப்படி இருந்திருக்காரு பாருங்க. அப்போ 18 வயசு பிள்ளை தானே அப்படி இருந்திருப்பார். பார்க்கறது ரொம்ப லட்சணமாக இருந்திருப்பார். மலைமலிந்த தோல் ஊரன் வனப்பகை அப்பன்னார். அப்பன் உரைத்த வன் தமிழ்களே அப்படின்னு சொல்லி தமிழ்களே என்று சொல்லி நிறைவு பண்ணுகிறார். அதோட அந்த பதிவு நிறைவாகுது. இப்போ புராணத்தை எடுத்துங்க. அடுத்து எங்கே போகிறார்? தமிழ்களே அப்படி சிம்மாந்து என்னும் தமிழ் மாலை புனைந்து அங்கு சாரும் நாளில். அப்படி அந்த ஊரில் இருக்கும் பொழுது, எந்த ஊரில் இருக்கும் பொழுது? கருப்பரியலூர். திருப்பரியலூர் வேற, கருப்பரியலூர் வேற. கண்ணுதலார் விரும்பு கருப்பரியலூரை கை தொழுது நீங்கி போய் கையல்கள் பாயும் மண்ணிவளம் படிக்கரையை நன்னி அங்கு மாதொரு பாகத்தவர்தால் வணங்கி போற்றி எண்ணில் புகழ் பதிகமும் உன்னவன் என்று ஏற்றிய குபார் வாழ்வழி புத்தூர் எய்தாது புண்ணியனார் பொம்பொழுது நினைந்து மீண்டும் புகுகின்றார்
தலைக்கலன் என்று எடுத்து போற்றி. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, சேக்கரார் சாமி எப்படி கண்டுபிடிக்கலான்னு தெரியல. இப்போ நான் அந்த பதிய பாட்டு படிக்கும்போதே இதை நான் அப்போ சிந்திச்சேன். அதாவது இப்போ இருக்க இந்த இவர் போன ரூட்டு வைத்தீஸ்வரன் கோயிலிருந்து வழியாக தான் போயிருக்கணும். வைத்தீஸ்வரன் கோயில் தாண்டி போகும்போது திருப்பூன்கூர் தாண்டி வட்டவத்தி இந்த ஊரத்து வரும். வட்டவத்தியிலேருந்து நீங்கள் தெற்க வந்தீங்கன்னா தான் நீங்கள் அந்த கருப்பறி விடும். அதுலேருந்து திரும்பி மெயின் ரோட்டை பிடிச்சி திரும்பி நீங்கள் தாண்டி போனீங்கன்னா அடுத்து வாழ்கொழிப்புத்தூர். இப்போ திருவாலம்புத்தூர்னு சொல்கிறாங்க. வாழ்கொழிப்புத்தூர், அர்ஜுனனுடைய வாளை ஒழித்து வைத்தார் சாமின்னு ஒரு சக்கராக சொல்கிறார்கள். அதான் வாழ்கொழிப்புத்தூர்னு பேர். சுத்துக்குள்ளே போட்டார் தூக்கி சாமியை வாழை. அதை வாழ்கொழிப்புத்தூர் வாழ்கொழிப்புத்தூர் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஒரே ரோடு இந்த இடத்துல வாழ்கொழிப்புத்தூர் இருக்குது. வாழ்கொழிப்புத்தூரை தாண்டி போனீங்கன்னா பழமணி படிக்கிறேன்னு சேர்த்துறாரு. சுந்தரமூர்த்தி சாமி திருக்கருப்பறையில் ஒரு பாடிட்டு நேராக வாழ்கொழிப்புத்தூர் வழியாக தான் போயிருக்கணும். அடுத்தது எதை பாடுறாரு? பழமணி படிக்கரை தான் உங்களுக்கு பதிகம் இருக்குது. இப்போ சேக்கரார் சாமியை இப்போ என்ன பண்ணியிருக்கலாம்? வாழ்கொழிப்புத்தூரை பாடிட்டு பழமணி படி போனான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் சேக்கரார் சாமி என்ன சொல்கிறாரு? இந்த கருப்பறையில் பாடிட்டு நேராக பழமணி படிக்கரை போனார். இப்போ இடையில இந்த வாழ்கொழிப்புத்தூர் அதை மறந்து விட்டாரு, நினைந்து திரும்ப வந்து பாடுறாருன்னு போடுறாரு பாட்டில். இந்த செய்தி அவருக்கு எப்படி டீட்டெயில் கிடைச்சது தெரியுதா? திருவரும் இவ்வளோ டீட்டெயிலாக அது மறந்தாரு திரும்பி வந்து பாடினார் அப்படிங்கிற குறிப்பு. ஏன் அந்த பதிகத்தில் குறிப்பு இருக்கும், அதை வச்சு அவர் கண்டுபிடிக்கிறார். என்ன குறிப்பு இருக்குன்னு பார்ப்போம். வாழ்கொழிப்புத்தூர் மறந்து என் நினைக்கிறேன்னு பாடி வச்சிருக்காரு பாருங்க. அவர் வாழ்கொழிப்புத்தூர் தேவாரத்தில் மறந்து என் நினைக்கிறேன் பாடி வச்சிருக்காரு. அதை வச்சு கண்டுபிடிச்சார். ஓஹோ, இவர் மறந்துட்டு போயிட்டார் போட்டுருக்கு, திரும்ப வந்து பாடுறாருன்னு. அதனால் வாழ்கொழிப்புத்தூரை மறந்து விட்டு ஒரு போன ஊர் என்ன ஊர்? மண்ணி படிக்கரை, பழமண்ணி படிக்கரைன்னு இருக்குது. அதனால் மண்ணியாற்றங்கரையில் ஒரு ஆள் முக்கியமான விஷயம் பண்ணார். யார் அவர்? கண்டேசநாயனார். வெரி குட். கண்டேசநாயனார் மண்ணியாற்றங்கரையில் தான் ஆப்பாடிங்கிற ஊரில் லிங்கம் அமைத்து அந்த பசுக்களுடைய பாலை கறந்து பூஜை பண்ணார். அது மண்ணியாற்றங்கரை. இந்த மண்ணியாற்றங்கரையில் தான் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. அந்த மண்ணி படிக்கரையில் இந்த ஊர் இருக்குது. இந்த க்ஷேத்திரம், அந்த மண்ணி படிக்கரைங்கிற க்ஷேத்திரத்தில் பார்த்தீங்கன்னா உள்ள 5 கோயில் இருக்கும். 5 மூல கோயில் இருக்கும். சிவலிங்கம் 5 கோயில் இருக்கும். அது 5மே 5 என்ன 6 இருக்கும். அது பஞ்ச பாண்டவர்கள் ப்ளஸ் திரௌபதி பூசித்த கோயில். அது ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனி பூஜாமூர்த்தி வச்சு பூஜை பண்ணது. அது அர்ஜுனன். இதில் முக்கியமாக மெயினாக 2 கருவறை இந்த கோயிலில். ஒன்று அர்ஜுனன் பூசித்தது, இன்னொன்று தருமன் பூசித்தது. அது 2 பெரிய அம்பாலோட கூடிய கோயிலாக இருக்கும் உள்ள தனித்தனியாக. அதெல்லாம் சுற்றாலயங்கள்லாம் பீமன் பூசித்தது, சகாதேவன் பூசித்தது, நகலன் பூசித்தது இருக்கும். பின்னாடி திரௌபதி பூசித்தது இருக்கும். தனித்தனி கோயில்களாக இருக்கும். பழமணி படிக்கிறேன், அடியன் போயிருக்கேன். ஒரு முறை உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் வீட்டுக்காரர் நான் தான் போயிருந்தோம் சேர்க்கறதுக்கு. வெல்வ ஓடு ஒரு தடவை படித்து மூடிலாம் போட்டு கொடுத்தாருல, வெல்வம் பழம் பறிக்க போகிறோம். வெல்வ முள்ளு காலில் குத்தி விட்டா அவருக்கு இந்த கோயிலில். அந்த கோயிலில் சிலைக்கு அந்த ஞாபகம் வந்துடும் எனக்கு. அந்த வெள்ளமுள்ள அவருக்கு அங்கே குத்துனது, எனக்கு ஒன்று குத்துனது போன வாரம். என் பூஜை ரூம்லேயே கொடுத்துருந்தேன். காலில் சாமி பூஜை பண்ணுறதுக்கு முதல் நாள் பூஜை பண்ணிவிட்டு வில்வத்தில் இலையை கொடுத்தாருல, முள்ளோட தானே கொடுக்குறாங்க இந்த ஊரில் வில்வத்தை. அப்புறம் என்ன, எங்கள் ஊரெல்லாம் ஆஞ்சி கவரில் போட்டு தான் கொடுப்பாங்க வில்வத்தை. நான் இந்த ஊரில் கொடுக்குறாங்கன்னு சொன்ன ஒன்றும் தப்பாக அவ்வளோ சொல்லலையே. இந்த ஊரை முள்ளோட கொடுக்குறது உண்மை தானே? இல்லை அப்புறம்டா. ஆமாம், அதான் அப்படியே கிளைய உடைச்சி கவரில் வச்சு கொடுத்துட்றாங்க. நான் என்ன பண்ணேன், பூசைக்காக பூசை பண்ணிவிட்டு வில்வ முள்ள அப்படி சைடில் போட்டு நான் போயிட்டேன் போட்டுருக்கு ரெடி பண்ணிட்டு. அந்த மறுநாள் காலையில் இன்னைக்கு சீக்கிரமாக நீங்கள் எதுக்கோ எழுந்திரிச்சேன். எனக்கு தெரியல, இந்த இதுக்கு தான் இந்த திருவையாறு போன வாரம் திருவையாருக்கு போகிறது அன்றைக்கி தான். காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு பூஜை பண்ணுறதுக்காக உள்ள அப்புறம் நறுக்குன்னு ஏறிட்டு முள்ளுக்குள்ள எனக்கு அன்னைக்கு இந்த நினப்பு இந்த கோயில் க்ஷேத்திரத்தில் அவர் உள்ள முள்ளு கொடுத்து. சரி, அப்படி இந்த பழமண்ணி படிக்கரை என்கின்ற நன்னி அங்கு மாதொரு பாகத்தவர்தால் வணங்கி போற்றி எண்ணில் புகழ் பதிகம் உண்ணவன் என்று ஏற்றி ஏகுவார் வாழ்கொழிப்புத்தூர் எய்தாது என்று சொல்கிறார் இல்லையா? வாழ்கொழிப்புத்தூருக்கு போகாமலே போயிருக்கார். அப்போ வாழ்கொழிப்புத்தூர் இடையில இருக்குது. அது மெயின் ரோடுங்க. அது இப்போ என்ன சொல்கிறதுனா, இங்கே இந்த வழியாக நீங்கள் போனீங்கன்னா கோடம்பாக்கம் பிரிட்ஜ் இருக்கு பாருங்க. இது கோடம்பாக்கம் பிரிட்ஜ் தானே? இந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜ் இருக்க, இந்த பிரிட்ஜு தான் பழமண்ணி படிக்கரைனாக்க நம்ம நிலையம்தான் வாழ்கொழிப்புத்தூர். அப்படி தான் போயிருக்காரு அவர். அதுதான் சொல்கிறார் சேக்கரார் சாமி. இந்த ரோட்லேயே போயிருக்காரு, மறந்துட்டு சாமி போயிருக்காரு. வாழ்கொழிப்புத்தூர் அற்புதமான க்ஷேத்திரம்.
ஞான மூவர் தேவாரமும் இருக்குது. அது ரொம்ப பெரிய கோயில். அது செம்பியன் மாதேவி திருப்பணி பெற்ற கோயில். இப்போல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அந்த கிராமத்துக்குள்ளே நடுப்புற நிறைய மக்கள் பணக்காரங்களை வச்சுக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள் நடுப்புறதெல்லாம் இருக்குது. உள்ளே போனீங்கன்னா அவ்வளோ வவ்வாப்பி இருக்கும், அவ்வளோ கோழிப்பி இருக்கும். ஊரில் உள்ளவங்க பூரா நெல்லை கொண்டு வந்தாங்க தான் காய வைப்பான். கோயிலெல்லாம் ஒரே அசுத்தமாக டஸ்ட்டாக இருக்கும். கோயிலெல்லாம் சாயந்தரம் பிரதோஷத்துக்கு மட்டும் வந்துடுவாங்க. ஆனால் கரெக்டாக நந்தி மட்டும் குளிச்சுட்டு ரெடியாக இருப்பார் எப்போ போனீங்க பார்த்தீங்கன்னாலும். ஏன்னா பிரதோஷம் நடந்திருக்கு இன்னும் தெரிஞ்சுக்கலாம். அந்த நேரத்துக்கு மட்டும் சாமி பார்க்க வந்துட்டு ஜனங்க போயிடுதுங்க. மற்ற நேரத்துலாம் ஒன்றும் எல்லா கோயிலும் அப்படி தானே இப்போ இருக்குது. எல்லா சிவாலயங்களும் அப்படி தான். 2 இடம் முக்கியமாக இருக்குது இப்போ. ஒன்று நந்தி பிரதோஷத்துக்கு, அதை விட்டால் ராகு காலத்து துர்க்கைக்கு ஞாயிற்றுக்கிழமையில் சாயந்தரம் நடக்குது. பைரவருக்கு போகிறாங்க இப்போ இல்லையா, கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் ஒன்று போகிறாங்க. விஷமாக நம்ம அப்படி இருக்குது மக்களுடைய விஷயம். சரி, இந்த வாய்வலிபுத்தூரில் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது. அது ரொம்ப விசேஷமானது. அதுதான் கும்பிடுறாங்க ஜனங்க. சரி, இப்போ பழமணி படிக்கரை தேவாரம் எடுத்துங்க. முன்னவன் எங்கள் வீரான் முதல் காண்பரி வீரான் ஒரு தென்னிகள் எங்கள் வீரான் திருமீள மீரற்றம் வீரான். அதான் இருக்கு வாய்வலிபுத்தூர் 2வது தான் இருக்கு. அதான் சொல்லுங்க. பழமணி படிக்கரை